கைஸ் திஸ் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது சீக்கோக்கோட பிஎல்எஃப்எஃப் காதல் வந்து சொல்லி அனுப்பு. ஓகேடா போன பாட்டு பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த பாட்டு போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க. டோன் வேறு எடுப்பு ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? போன பாட்டு எதிர முடிச்சிருப்பேன்னா காய் தான் ஏ மச்சான் அப்படின்ட்டு வராங்க. இப்போ சங்குக் தான் என்னடா அப்படின்றாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்க வர அப்படின்றாங்க. இந்த சைடு என்னடா ஜாலியாக இருக்கேனா அப்படின்றாங்க. ஆமாம் ஏதோ கேள்விப்பட்டேன் என்ன கேள்விப்பட்ட அப்படின்றாங்க. நீ யாரையும் லவ் பண்ணுறியான்னு அப்படின்றாங்க. இந்த சைடு சங்குக் தான் அப்படின்ற போது காயை பார்க்குறாங்க. இப்போ காய் தான் இல்லைடா நீ ஜிம்மில் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் அப்படின்றாங்க. இந்த சைடு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்றாங்க. அவன் தான் சொன்னான். என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு சங்குக் கேட்குறாங்க. இப்போ காய் தான் ஆமாடா 2 பேரும் காலிலேருந்து பேசிக்கவே இல்லை. நான் போய் ஜிமின் கிட்டே கேட்டேன் என்னாச்சா அவன் ஏன் உங்ககிட்ட பேசலன்னு கேட்டேன். அவர் லவ் சொன்னார். அப்போதுலேருந்து அவர் என்கிட்ட பேசலன்னு அவன் சொன்னான் அப்படின்றாங்க. ஓ உங்ககிட்ட சொல்லிட்டானா அப்படின்றாங்க. என்ன மச்சான் லவ் பண்ணுறியா அப்படின்றாங்க. இந்த சைடு காயை பார்த்துட்டு ஆமாடா லவ் தாண்டா பண்ணுறேன் அப்படின்றாங்க. இந்த சைடு என்கிட்ட சொல்ல பற்றியா அப்படின்றாங்க. இந்த சைடு ஐயோ உங்ககிட்ட சொல்லி இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்றாங்க. நான் மச்சான்டா லவ்வுக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க. நீ சும்மா இருந்தாலும் அது பெரிய ஹெல்ப் தான் அப்படின்றாங்க. சிப்படா அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு பார்த்து சரி சொல்லு அவன் என்ன சொன்னான் அப்படின்றாங்க. இதுக்கு ஆன்சர் அவனே சொல்லியிருப்பான் என்கிட்ட அப்படின்றாங்க. சொல்லலைன்னு சொன்னான் அப்படின்றாங்க. என்ன அவன் கேட்டோன்னே சொல்லிட்டே என்ன அப்படின்றாங்க. கேட்டான் நான் அவனை லவ் பண்ணலன்னு சொல்ல வாய் வரல அதனால தான் ஆமான்னு சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. இந்த சைடு சூப்பராக கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க. நீ கல்யாணம் பண்ணுறதுக்கப்புறம் தான் லவ்வே பண்ணுறீங்க சூப்பர் தான் அப்படின்றாங்க. இந்த சைடு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கும் சரி நீ போய் வேலையை பார்க்குறியா அப்படின்றாங்க. சரி நான் வேலையை பார்க்குறேன் நீ போய் அவன்கிட்ட பேசு அப்படின்றாங்க. என்னெல்லாம் பேச முடியாதுடா அப்படின்றாங்க. ஏன்டா அவன் என்னடா பண்ணவங்க நீ போய் பேச வேண்டியதானே அப்படின்றாங்க. அவன்கிட்ட போனாலே ஒரு மாதிரி இருக்குடா அப்படின்றாங்க. இந்த சைடு வைஃப் தானேடா அப்படின்றாங்க. இந்த சைடு சங்குக் தான் வைஃப் தான் ஆனா அப்படின்றாங்க. நீ போய் பேசு சரியா அவங்ககிட்ட பேசணுமா என்ன பேசணுமா அப்படின்றாங்க. இந்த சைடு தெரில உங்கள் புருஷன் முன்னாடிக்குள்ள 1000 இருக்கும் நான் எதுக்கு நடுவில் அப்படின்றாங்க. இந்த சைடு சங்குக் தான் இதெல்லாம் உனக்கு இப்போ சொன்னேதோ போய் பேசினேன் அதுக்கு முன்னாடி இல்லையா அப்படின்றாங்க. போய் பேசுடா அவன் கேட்டான் உங்கள் ஃப்ரெண்டை என்கிட்ட பேச சொல்லுங்கள் காலேருந்து அவர் என்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் பேசு அப்படின்றாங்க. இந்த சைடு நான் பேசிக்கிறேன் நீ மட்டும் போடா அப்படின்றாங்க. இந்த சைடு போய் தரடா அப்படின்னு சொல்லிட்டு காயா அப்படியே வந்து இந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க. இந்த சைடு ஜிமென் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ காய் தான் என்னடா என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்றாங்க. பார்த்தா தெரியல அப்படின்றாங்க. சரி உங்களுக்கு எந்த வேலையும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜிமன் கேட்குறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. என்னாச்சு எதுக்கு அப்படி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் தான் இல்லை எப்போ பார்த்தாலும் ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கீங்களே அதான் கேட்குறான் அப்படின்றாங்க. புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு வேறு வேலையே இல்லையா எப்போ பார்த்தாலும் இதே கேட்குறீங்க அவனும் போய் வேலையை பாருன்றான் நீ இப்போ அதையே பண்ணுன்றான் சொன்னார்ல போய் பண்ணுங்க போங்க அப்படின்றாங்க. இந்த சைடு போங்கடா இனிமேல் உங்களுக்குள்ள பிரச்சனையே நடந்தாலும் நான் ஒன்றும் சரி பண்ண வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காயம் அப்படியே வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இந்த சைடு ஜிம்முன்னு சிரிச்சுட்டே அவரோட ஒர்க்கை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுவா ஈவினிங் தான் என்னங்க இல்லைங்க அப்படின்றாங்க. சங்குக்குலாம் நிற்கவே இல்லையே. இப்போ ஜிம்மன் தான் ஸ்ட்ரெயிட்டாக போய் சங்குக்கோட கையை பிடிச்சிடுறாங்க. இப்போ சங்குக் தான் அப்படியே ஜிம்மனை பார்க்குறாங்க. என்னாச்சு உங்களுக்கு ஏன் என்கிட்ட பேச மாட்டேறீங்க அப்படின்றாங்க. இந்த சைடு சங்குக் தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் இல்லையே நீங்கள் என்கிட்ட பேசவே இல்லை அப்படின்றாங்க. அப்படிலாம் இல்லை அப்படின்றாங்க. காலையிலேருந்து ஏன் என்கிட்ட பேசவே இல்லை அப்படின்றாங்க. அப்படிலாம் இல்லை நான் பேசுவேன் அப்படின்றாங்க. உங்ககிட்ட நான் அப்படி கேட்டது தப்பா என்ன அப்படின்றாங்க. அந்த சைடு சேச்சா அப்படிலாம் இல்லையே அப்படின்றாங்க. அது கேட்டது தான் நீங்கள் என்கிட்ட பேசவே மாட்டேறீங்க நான் தப்பாக கேட்டதுன்னா ஐம் சாரி அப்படின்றாங்க. இந்த சைடு ஐயோ ஜிமன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. இவங்க அப்படி பேசிட்டே இருக்காங்க பாருங்க. ஹே ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வராங்க. இப்போ ஜம்மு தப்பாட்டுன்னு கையை எடுத்துடுறாரு. இந்த சைடு ஜிமன் தான் அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா அது வந்து செங்கியோ தான் ஏ ஜிமன் அப்படின்றாங்க. இப்போ ஜிமன் தான் என்னடா அப்படின்றாங்க. நாங்கள் ரியோ தேடிட்டு இருந்தா நீ என்ன பண்ணுறீங்க குட் ஈவினிங் ஜங்குக் சார் அப்படின்றாங்க. இந்த சைடு குட் ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அப்படியே வந்து அவங்களுக்கு பார்த்து சொல்கிறாங்க. இந்த சைடு சும்மா நம்ம ரியோ தேடிட்டு இருந்தான் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக்கு ரியோன்னு பேரை கேட்டனே ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிம்மனை பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மன் தான் நான் வரேன்னு சொல்லும் அப்படின்றாங்க. இந்த சைடு செங்கியவும் ஓகே அப்படின்றாங்க. பார்ப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை பார்த்து கூப்பிட்றாங்க.
இல்லை நான் சிஓ சார்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன் இப்போ அப்படின்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு சொல்கிறாங்க. இந்த சைடு சங்குக்கா இல்லை நான் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது ஜிம்மன், ஸோ நம்ம நாளைக்கு பேசிக்கலாம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடகடன் நடந்து போயிடுறாங்க. இந்த சைடு ஜிம்மனா ஏன் அப்படின்ற வராங்க. இந்த சைடு செங்கியும் இருக்கிறதுனால அவர் சரி என்னடா அப்படின்றாங்க. இல்லை உன்னை ரியோ தேடிட்டு இருந்தான் என்னவா அப்படின்றாங்க. இல்லை எனக்கு அவன் வெளியே போகிறானா நீ வரியான்னு கேட்டிருந்தான் அப்படின்றாங்க. சரிவா நானே சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜிம்மன் வந்து அங்கேருந்து செங்கியை கூப்பிட்டு ரியோ கிட்டே போகிறாங்க. இந்த சைடு ரியோ தான் ஜிம்மன் நான் இன்னைக்கு வெளியே போகிறேன் நீ கூட வரியா அப்படின்றாங்க. இந்த சைடு செங்கியோ வா அப்படியே வந்து ஜிம்மனை பார்க்குறாங்க. இந்த சைடு ஜிம்மனா இல்லை நான் வரல அப்படின்றாங்க. ஏன்னாச்சு அப்படின்றாங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அதனால தான் அப்படின்றாங்க. சரி நான் ட்ராப் பண்ணிடுறேன். இல்லை பரவாயில்ல நான் கேப் பிடிச்சி போய்க்கிறேன், எனக்கு கொஞ்சம் வாங்க வேண்டிய திங்ஸ்லாம் இருக்குது, ஸோ அதை வாங்கிட்டு அப்படியே நான் போயிடுறேன் அப்படின்றாங்க. நான் வந்து ட்ராப் பண்ணுறேன் பரவாயில்ல நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்றாங்க. இட்ஸ் ஓகே நான் போய் வாங்கிக்கிறேன் அப்படின்றாங்க. இந்த சைடு இல்லை சொன்னால் நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்றாங்க. இந்த சைடு இட்ஸ் ஓகே நான் கூட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குரல் கேட்குது. இப்போ இந்த சைடு எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா காய் தாண்டா. இல்லை எனக்கு கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது நான் கூட்டு போய்க்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்த்து சொல்கிறாங்க, ரியோவை பார்த்து சொல்கிறாங்க. இந்த சைடு ரியோவும் ஓ அப்படின்றாங்க. அப்படியா காய் அப்போ நம்ம 2 பேரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் காயை பார்த்து சொல்கிறாங்க. என் கூட வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை பார்த்து கேட்குறாங்க. இப்போ போகலாம் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு காயை பார்த்து சொல்கிறாங்க. இப்போ காயும் சரி ஓகே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நாளைக்கு பார்க்கலாம் பாய் அப்படின்றாங்க. இப்போ எல்லோரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸை விட்டு கிளம்புறாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் ஆமாம் உங்களுக்கு என்ன பொருள் வாங்கணும் அப்படின்றாங்க. எனக்கு எந்த பொருளும் வாங்க வேண்டியதில்லை அப்படின்றாங்க. அப்புறம் இதுக்கு என் கூட வந்தீங்க அப்படின்றாங்க. இப்போ கண்டிப்பாக நான் வரலைன்னா அவன் உன்னை கூப்பிட்டு போயிருப்பான் அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்றாங்க. அப்புறம் திரும்ப யாராச்சும் உன்னை பற்றி ரூமர் பேசுறதுக்கா அப்படின்றாங்க. இந்த சைடு ஏன் பரவாயில்ல பேசினா பேசிட்டு போட்டோம் அப்படின்றாங்க. பேசினா பேசிட்டு போட்டோமா ஜங்குக்கு என்ன நினைப்பான் சொல்லு உனக்கு தெரியுதா இல்லையா எல்லோரும் உன்னை பற்றி ரூமர் பேசுகிறாங்க அப்படின்றாங்க. எனக்கு தெரியுமே அப்படின்றாங்க. ஜங்குக்கு நல்லா தெரியுமே அப்படின்றாங்க. ஏண்டா தெரிஞ்சுட்டே ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்றாங்க. இந்த சைடு ஏன் காய் இப்படிலாம் கேட்குறீங்க அப்படின்றாங்க. சரி நான் தெரியாமல் தான் கேட்குறேன், நீ என்ன அவனை லவ் பண்ணுறியா யாரை அப்படின்றாங்க. அதான் அவன் எவன் அப்படின்றாங்க. தெரியாத மாதிரி கேட்காத அவன் தான் ரியோ அப்படின்றாங்க. சே அப்படின்றாங்க. இந்த சைடு அப்புறம் எதுக்கு அப்படின்றாங்க. அப்புறம் ஏன் அவன் கூட க்ளோஸாக இருக்க அப்படின்றாங்க. இங்கே பாருங்க காய் அவன் எனக்கு ஒரு குட் ஃப்ரெண்டு ஓகேவா. இப்போ ஒரு 4 பேர் எங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே நான் அவன்கிட்ட முதல்ல இருந்த மாதிரி க்ளோஸாக இல்லாமல் அப்படிலாம் இருந்தால் அவனுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. ஐயோ இருந்தவன் இப்போ இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கஷ்டப்படுவான். ஸோ அதுக்காக தான் நான் இப்போயும் அவன்கிட்ட அதே மாதிரி நடந்துக்கிறேன். யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. என்றாங்க என்ன நம்புறாரு, என்னோடய ஹஸ்பண்ட் என்ன நம்புறாரு, ஸோ அது போதும் அப்படின்றாங்க. அவன்கிட்ட இதை பற்றி கேட்டியா அப்படின்றாங்க. நேற்று அதை பற்றி கேட்டு தான் அவர் என்னை லவ் பண்ணுறாரா இல்லையான்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அப்படின்றாங்க. இந்த சைடு அவன் என்ன சொன்னான் அதுக்கு அப்படின்றாங்க. அதான் லவ் பண்ணுறான்னு சொன்னான்னு காலையே சொன்னேன், இந்த பிரச்சனையை கேட்டியா அதுக்கு என்ன சொன்னான் அப்படின்றாங்க. எனக்கு ஒரு மேலே நம்பிக்கை இருக்குது, ஸோ நீ அவனை லவ் பண்ணாலும் பரவாயில்ல என்கிட்ட நேரடியாக வந்து சொல்லிவிடு அப்படின்னு சொன்னார் அப்படின்றாங்க. அப்போ நீ அவனை லவ் பண்ணலைக்கா என்னக்கா அப்படின்றாங்க. இந்த சைடு அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக்கு தெரியுமா நீ அவன் கூட வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. தெரியும் அப்படின்றாங்க. சொன்னியா நீ இல்லை செங்கியும் வந்து கேட்டு பேசிகிட்டு இருந்தானா அப்போ அவருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்றாங்க. சூப்பர் விளங்கிடும் அப்படின்றாங்க. சரி நீங்கள் இங்கே நிப்பாட்டிக்கோங்க அப்படின்றாங்க. ஏன் அப்படின்றாங்க. எனக்கு வாங்க வேண்டிய திங்ஸ் இங்கே தான் இருக்குது, நான் இங்கேயே வாங்கிக்கிறேன், சரி நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்றாங்க. இட்ஸ் ஓகே நீங்கள் போங்க, நான் இங்கேருந்து பக்கத்து தான் நான் நடந்து போய்க்கிறேன் அப்படின்றாங்க. இல்லைடா பரவாயில்ல அப்படி ஜங்குக்கு என்ன சாவடிச்சிருவான் அப்படின்றாங்க. பரவாயில்ல நான் போய்க்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்றாங்க. இந்த சைடு காயம் அது ஷோர் யா ஐ எம் ஷோர் போங்க அப்படின்றாங்க. இந்த சைடு காயம் ஓகே அப்போ நாளைக்கு ஆஃபீஸில் மீட் பண்ணலாம். ஓகே நாளைக்கு ஆஃபீஸில் மீட் பண்ணலாம் பாய் அப்படின்றாங்க. இந்த சைடு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காயா அப்படின்னு எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா ஜிம்மன் தான் அவருக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு இப்போ நடந்து வராங்க.
இப்போ சும்மா நடந்து வந்துட்டுருக்காங்க பாருங்க. இப்போ ஜும்மனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்படியே ஸ்டன்னாகி நின்றுடுறாங்க. ஜும்மன் கண்ணெல்லாம் கலங்குது, கண்ணிலேருந்து தண்ணியாக வருது. ஸோ இப்படி கட் பண்ணி காமிச்சா ஒரு இடத்துல தாண்டா சங்குப் தான் அப்படி வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, ரூமில் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த ஜும்மன் ஒன்றும் ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சங்குக்கு ஒரு குரல் கேட்குது, ஜங்குக் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜங்குக் தான் என்ன ஜும்மன் வாய்ஸ் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ரூமை விட்டு எனக்கு கீழே வராங்க, ஸ்டெப்ஸ் வழியாக வராங்க. இப்போ ஜும்மன் தான் ஜங்குக் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அழுத்திட்டே வராங்க. இந்த சைடு ஜங்குக் தான் ஜும்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஜும்மன் கிட்ட தான் அப்படியே வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க. என்னாச்சு ஜும்மன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜும்மன் அழுத்திட்டே வந்து ஜங்குக்கு டைட்டாக பண்ணிக்கிறாங்க. இந்த சைடு ஜங்குக்கும் ஜும்மனை டைட்டாக பண்ணிட்டு ஜும்மன் ஜும்மன் என்னாச்சுடா அப்படின்றாங்க. இந்த சைடு ஜும்மன் தான் ஜங்குக் ஜங்குக் அப்படின்ட்டாங்க. இந்த சைடு சங்குக் தான் என்னாச்சு ஜும்மன் ஜும்மன் நீங்கள் பாரு என்னாச்சு, ஏன் இப்படி அழுதுட்ருக்கேன், ஒன்றும் கேட்காதீங்க, என்கிட்ட ஒன்றும் கேட்காதீங்க, எனக்கு மட்டும் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக்கும் சரி 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 சரிடா ஒன்றும் கேட்கல என்னாச்சுடா ஏதாவது ப்ராப்ளமாக என்னாச்சும் அடி ஏதாவது பட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஜும்மனோட கையெல்லாம் பார்க்குறாங்க. எனக்கு அடியெல்லாம் ஒன்றும் படலை அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக்கும் சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை டைட்டாக் பண்ணிட்டு ஜிம்மனோட ஹெட்டை வந்து ரெப் பண்ணி கொடுக்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை அப்படியே அழுத்திட்டே இருக்காங்க. ரொம்ப அழுகிறாரு. ஜங்குக்கோ சரி சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்குக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு ஜிம்மன் அழறாருன்னு சொல்லிட்டு அவருக்கு எதுவுமே புரியல. இருந்தாலும் ஜிம்மனை வெறும் ஹக் மட்டும் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்குக் தான் என்னாச்சுடா அப்படின்றாங்க. சைடு ஜிம்மன் தான் என்கிட்ட ஒன்றும் கேட்காதீங்க அப்படின்ட்டாங்க. இந்த சைடு ஜங்குக்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை டைட்டாக ஹக் பண்ணி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனுக்கு வந்து லைட்டாக தட்டி கொடுத்துட்ருக்காங்க. ஜிம்மனும் அப்படியே அழுதுட்டே ஜங்குக்கோட ஷோல்டரில் வந்து அவரோட ஃபீஸை வச்சுருக்காங்க. ஜிம்மன் கால் வந்து டீயர்ஸாக வந்துட்டுருக்கு. அது ஜங்குக்கோட ஷோல்டர்லாம் படுத்து ஜங்குக்கு தெரியுது ஜிம்மன் அழுதுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜிம்மனோட ஹெட்டை மட்டும் லைட்டாக ரப் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுரா. இப்போ ஜிம்மன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் துடைச்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குக் தான் என்ன தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ ஜிம்மன் தான் அப்படின்றாங்க, தண்ணியை குடிடா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ ஜிம்மனும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை பொறுமையாக குடிக்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் என்னடா ஆச்சு அப்படின்ட்டாங்க. ஜிம்மன் தான் அப்படின்ட்டாங்க. சரி நான் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் டீயர்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு நான் ஒன்றும் கேட்கல அப்படின்ட்டாங்க. என் சைடு ஜிம்மனும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் தண்ணி குடிச்சிட்ருக்காங்க. ஜங்குக்கு வந்து என்ன ரீசனே தெரியல, ஜிம்மன் எதுக்கு அழுகுறாருன்னு அவருக்கு தெரியவே இல்லை. கேட்டால் ஜிம்மன் திரும்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. சரி அது கேட்காமே இருக்கலாம்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன ரீசன்னே கேட்காம இருக்காரு. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுரா. இப்போ ஜங்குக் தான் ஜிம்மனை வந்து அப்படியே அந்த பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. ஜங்குக்கை பார்த்துட்டு ஜிம்மன் தான் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜங்குக்கா இல்லை ஜிம்மன் லைட்டு ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க. எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அழுறாங்க. இந்த சைடு ஜங்குக் தான் சரி நான் எங்கேயும் போகல அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட டீயர்ஸை வைப் பண்ணிவிட்டு சரி பட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை பொறுமை படுக்க வச்சுட்டு பெட்ஷீட்லாம் சரி பண்ணிவிட்டு அவரை வந்து பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜிம்மன் படுத்துட்டு இருக்காங்களா, ஜங்குக் வந்து திரும்பி படுத்துட்டு இருப்பார். இப்போ ஜங்குக் வந்து அப்படி வந்து அவர் கண்ணு முடித்து வந்துருப்பாங்க பாருங்க, அப்படியே ஒரு கண்ணு அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மன் தான் அப்படி வந்து ஜங்குக்கு பேக்கப் பண்ணிருப்பாங்க. இப்போ ஜங்குக்கு அப்படி பொறுமையாக திரும்பி பார்க்குறாங்க ஜிம்மனை. இப்போ ஜிம்மன் தான் என்ன ஹக் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பொறுமையாக வந்து ஜிம்மனை ஹக் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மனும் ஜங்குக்கோட செஸ்ட்டு வந்து ஒரு ஹெட்டை வச்சுருக்காங்க. ஜங்குக் பொறுமையாக ஜிம்மனை ஹக் பண்ணிட்டு அப்படி பொறுமையாக ஒரு குழந்தையை தட்டி கொடுக்குற மாதிரி தட்டி கொடுத்துட்ருக்காரு. ஜிம்மனும் அப்படியே வந்து டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்துட்ருக்காங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட் தான் எகுறுது, அவருக்கு வேர்த்தெல்லாம் ஊற்றுது. இருந்தாலும் ஜிம்மனுக்கு வந்து தட்டி கொடுத்துட்ருக்காங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஹாப்பினஸாக இருக்குது, ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. அவருக்கு எப்படி அதை டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு தெரியல, ஒரே சந்தோஷமாக இருக்குது. அப்படியே ஜிம்மனோட ரீசனே பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மன் அப்படி குழந்தை மாதிரி தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுரா. ஜங்குக் தான் பார்க்குறாங்க ஜிம்மன் ரொம்ப அழகாக குழந்தை மாதிரி தூங்கிட்டு இருக்காரு. இப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து பொறுமையாக ஒரு கை எடுக்கிறாரு பாருங்க. ஜிம்மனா ஜங்குக்கு டைட்டாக கிட்டே எடுத்து ஹக் பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக்கால் மூச்சே விட முடியல. இப்போ ஜங்குக்கும் ஜிம்மன் அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மன் தான் அப்படின்றாங்க. இப்போ சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தட்டி கொடுத்துட்டு ஓகே அவரும் சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் திரும்ப டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவரும் படுத்துடுறாரு. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுரா. நெக்ஸ்ட்டு மார்னிங் தான் ஜிம்மன் தான் ஃபஸ்ட்டு இறந்துக்கிறாங்க. ஜங்குக் நல்லா அப்புறம் தூங்கிட்டு இருக்காரு. இப்போ
சும்மா பொறுமையாக எழுந்துட்டு பார்க்குறாங்க. சங்குக்கோட செஸ்ட்டில் தான் ஒரு ஹெட் இருக்குது. இப்போ சும்மா அப்படியே எழுந்து பார்த்துட்டு திரும்ப வாக் பண்ணிக்கிறாங்க. இப்போ சங்குக்கு அப்படியே பொறுமையாக எழுந்துட்டு பார்க்குறாங்க. சும்மனை அவர் கையெடுத்தா சும்மனை எழுந்துருவாங்க. அதனால அந்த கையை எடுக்காமல் வச்சுட்ருக்காரு. இப்போ சும்மனும் அப்படி வந்து பார்த்துட்டு என்னங்க அப்படின்றாங்க. இப்போ சங்குக்கும் சொல்லு சும்மன் அப்படின்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க. இப்போ சங்குக் தான் எதுக்கு அப்படின்றாங்க. என்னை கேர் பண்ணதுக்கு. ஹே, நான் உன்னோட ஹஸ்பண்டா, நீ என்னோடய ஒய்ஃப். நீ சோகமாக இருந்தால் நான் தான் உன்னை கேர் பண்ணிப்பேன், வேறு யார் பண்ணிப்பா? எதுக்கு தேங்க்ஸ்லாம் அப்படின்றாங்க. சரி சுமந்தா, ஐம் சாரி. எதுக்கு அப்படின்றாங்க. இல்லை நான் திடீர்னு அந்த மாதிரி அழுததுக்கு அப்படின்றாங்க. நீ எதுக்கு அழுதுன்னு ரீசனாக கேட்க மாட்டேன். ஏன்னா நீ ஏதோ ஒன்று நினச்சிருப்ப, கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும், அதனால நீ அழுதுருப்ப. ஸோ அந்த ரீசனுக்கு எது நான் இன்னும் கஷ்டப்படுத்த விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு சும்மாடி டாக் பண்ணுறாங்க. இப்போ சும்மா தேங்க்யூ அப்படின்றாங்க. இந்த சைடு சங்குக்கும் சரி அப்படின்றாங்க. இப்போ சும்மா இன்னும் கொஞ்சம் நேரம் இப்படியே படுத்துக்கவா அப்படின்றாங்க. இந்த சைடு சங்குக்கும் ஸ்மைல் பண்ணிட்டு தராதம்மா அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மா ஒன்று டைட்டாக ஆக் பண்ணுறாங்க. இப்போ சங்குக்கும் அப்படி டைட்டாக ஆக் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட ஒன்று சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சும்மன் கிட்டே கேட்குறாங்க. சும்மன்டா சொல்லுங்க அப்படின்றாங்க. ஈவினிங் ஊருக்கு போகணும் அப்படின்றாங்க. சைடு சும்மனா அப்படின்றாங்க. இப்போ தான் நம்ம வந்து பார்க்குறாங்க. ஈவினிங் கொஞ்சம் ஊருக்கு போகணும் அப்படின்றாங்க. தனியாக போகிறீங்களா? லூஸு நீயும் தான் அப்படின்றாங்க. எதுக்கு அப்படின்றாங்க. அம்மா அப்பாவோட ஆனிவர்சரி வருது, ஸோ நம்மளை கூப்பிட்ருக்காங்க அப்படின்றாங்க. ஓ, அப்போ ஈவினிங் கிளம்பணுமா அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்றாங்க. ட்ரெஸ்ஸில் எதுவும் பேக் பண்ணல அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மா அப்படி சொன்னோன்னே சங்குக் தான் ஆமாம் அப்படின்றாங்க. நம்ம இப்போயே பேக் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துக்கிறாங்க பாருங்க. சங்குக் தான் சும்மனை பிடிச்சி திரும்பவும் அவர் வந்து டைட் பேக் பண்ணுறாங்க. இப்போ சும்மன் தான் என்னம்மா அப்படின்றாங்க. அப்புறமா பண்ணிக்கலாம், இப்போ படு அப்படின்னு சொல்லிட்டு சும்மனை அப்படியே தட்டி கொடுத்துட்ருக்காங்க. சும்மனும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு டைட்டாக ஆக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுரா. சங்குக் தான் கூட நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றாங்க. இட்ஸ் ஓகேங்க நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றாங்க. கொடுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட பேக் வந்து அப்படியே எடுத்துகிட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. இந்த சைடு ஜிம்மன் அப்படி பின்னாடியே வராங்க. இப்போ சங்குக்கோட அம்மா தான் சங்குக்கு போய் டைட் ஆக் பண்ணிக்கிறாங்க. டேய் சங்குக், உன்னை பார்த்து 3 மாதம் ஆச்சுடா அப்படின்றாங்க. இந்த சைடு சங்குக்கும் சரிம்மா 3 மாதம் தானே ஆகுது அப்படின்றாங்க. 3 மாதம் ஆச்சு சங்குக், நாயே வீட்டுக்கு எங்கேயாச்சும் வரியானே அப்படின்றாங்க. அம்மா இதான் வந்துட்டேன்ல அப்படின்றாங்க. இந்த சைடு எங்கே ஜிம்மன் எங்க அப்படின்றாங்க. அதோ பின்னாடி அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மன் தான் அப்படியே வந்து அத்தை அப்படின்றாங்க. எப்படி இருக்குது ஜிம்மன் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் நல்லா இருக்கேன் அத்தை அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு காமிச்சா சங்குக்கோட அப்பா தான் எப்படிடா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு கேட்குறாங்க. இப்போ சங்குக்கு தான் நல்லா இருக்கப்பா அப்படின்றாங்க. சும்மா எப்படிப்பா இருக்கா அப்படின்றாங்க. நல்லா இருக்கு மாமா அப்படின்றாங்க. அத்தை அப்படின்றாங்க. இந்த சைடு சங்குக்கோட அம்மா தான் சொல்லிடா அப்படின்றாங்க. டயாங் அப்படின்றாங்க. டயாங் தானே மேலே தான் இருக்கான், நீ இப்போ ரூமில் தான் இருக்கான் அப்படின்றாங்க. இந்த சைடு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் எனக்கு நான் டயாங்க பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே போ அப்படின்னு சொல்லிட்டு சங்கு காமிச்சிட்டுறாங்க. ஜிம்மினும் அப்படியே வந்து ரூமுக்கு வராங்க. இந்த சைடு டீயோட ரூமுக்கு வராங்க. இப்போ ரூமில் வந்துட்டு டோரை வந்து நாக் பண்ணுறாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் டயாங் அப்படின்னு சொல்லிட்டு டோரை நாக் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ டோர் ஓப்பன் ஆகுது. இப்போ ஜிம்மன் தான் அப்படி வந்து பார்த்துட்டே நின்றுட்டுருக்காங்க. அங்கே டோர் ஓப்பன் பண்ணது சுகா தாண்டா. சுகாவும் அப்படி வந்து ஜிம்மனையும் பார்த்துட்ருக்காங்க. ஜிம்மன் கண்ணந்து இப்போ டியர்ஸ் வர ஆரம்பிக்குது. இந்த சைடு சுகாவோட கண்ணந்து அப்படி டியர்ஸ் வருது. இப்போ இந்த சைடு காமிச்சா டே தான் யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படின்ட்டாங்க. இப்போ சுகா இப்போ தான் வந்து அவருக்கு ரியலைஸ் ஆகுது அப்படின்னு டியர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு தள்ளி நிற்கிறாங்க. இந்த சைடு ஜிம்மனும் ஒரு டியர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு டயாங் அப்படின்றாங்க. எப்படா வந்த அப்படின்றாங்க. இப்போ தான் அப்படின்றாங்க. இப்படி இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை டைட் ஆக் பண்ணிக்கிறாங்க. இன்சைடு ஜிம்மனை அப்படி டைட் ஆக் பண்ணிட்டு சுகாவை தான் பார்க்குறாங்க. சுகா தான் அப்படியே வந்துட்டே பார்த்துட்டு நான் கீழே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு அந்த இடத்த விட்டு நடந்து போயிடுறாங்க. இந்த சைடு டே தான் அப்படி ஜிம்மனை பார்க்குறாங்க. ஜிம்மன் அப்படி சுகாவை பார்த்துட்ருக்காங்க. சுகா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ டே தான் எப்படிரா இருக்க அப்படின்ட்டாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் அப்படின்றாங்க. இப்படிரா இருக்க அப்படின்றாங்க. நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க அப்படின்றாங்க. நல்லா இருக்கேன் அப்படின்றாங்க. ஸோ இதே மாதிரி தாண்டா டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜிம்மனை பார்த்துட்டு டீ தான் எத்தனை நாள் இங்கே இருக்க மாதிரி பிளான் அப்படின்றாங்க. 1 வீக் அப்படின்றாங்க.
1 வீக்கா? நிஜமா 1 வீக்காடா? 1 வீக் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக்கை பார்த்துட்டு அவங்க அம்மா தான், நிஜமா 1 வீக்கா ஜங்குக்? ஆமாம்மா 1 வீக் தான் அப்படின்றாங்க. அதிசயமாக இருக்குது, 1 வீக்லாம் நீ இருக்க மாட்டே அப்படின்றாங்க. இல்லை 1 வீக் உனக்கு ஒர்க் எதுவும் இல்லை, சும்மா வெட்டியாக தான் அங்கே இருப்பேன், அதனால தான் இங்கே வந்துட்டேன் அப்படின்றாங்க. நக்கல் தானே உனக்கு அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணிட்டு, இல்லைம்மா நிஜமாக 1 வீக் தான் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மனோட ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ ஆளில் தண்டை எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. ஜிம்மனோட அம்மா அப்பா கூட அங்கே தான் இருக்காங்க, எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. சுகா தான் அப்படியே வந்து ஹாலில் தான் உட்காந்துட்ருக்காங்க. ஜிம்மன் வந்து டீ பக்கத்தில் உட்காந்துட்ருக்காங்க. ஆனால் அவர் கண்ணு சுகா மேலே தான் இருக்குது. இந்த சைடு சுகாக்கும் அப்படி தான், சுகாக்கும் டீ மேலே கண் இல்லை, ஜிம்மன் மேலே தான் கண். ஆனால் சரி ஓகே, நம்ம ஃபீலிங்ஸை கட்டுப்படுத்திக்கணும், அவரும் சைலண்ட்டாக இருக்கார். ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ ஈவினிங் தாண்டா காமிக்கிறாங்க, ஈவினிங் தான் ஃபங்க்ஷன் ஓகேங்களா. ஈவினிங் பார்ட்டி ஹாலில் தான் காமிக்கிறாங்க. ஜிம்மன் தான் ஜங்குக்கு பார்த்துட்டு, இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த சைடு ஜங்குக் தான் அப்படியே வந்து ஜிம்மனை பார்க்குறாங்க. ஜிம்மனை பார்த்தோன்னே ஜங்குக் ஃப்ளாட்டு. ஏன்னா ஜிம்மன் அவ்வளோ அழகாக இருப்பாங்க அந்த பிளாக் கலர் ஷூட்டில். ஜங்குக்கு அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. இந்த சைடு ஜிம்மன் தான், என்னங்க அப்படின்றாங்க. இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்க்குறாங்க. எப்படி இருக்கு, நல்லா இருக்கா கேட்டா அப்படின்றாங்க. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை பார்த்துட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. இந்த சைடு ஜங்குக்கும், இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை பார்த்து கேட்குறாங்க. ஜிம்மன்டா நல்லா இருக்குது ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிட்டே வராங்க. ஜங்குக்கோட அந்த காலரில் வந்து கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கு இதை கொஞ்சம் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட காலர் சரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜிம்மனுக்கும் ஜங்குக்கும் கேப் இல்லை. அவர் சரி பண்ணி விடும்போது ஜங்குக் ஜிம்மனையே பார்த்துட்ருக்காங்க. இந்த சைடு ஜிம்மனும் அதை சரி பண்ணிட்டு அப்படியே வந்து நிமிர்ந்து ஜங்குக்கு பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக்குள்ளேயோ ஜிம்மனுக்குள்ளேயோ ஒரு ஐ கான்டாக்ட் போகுது. 2 பேரும் மாற்றி அவங்க ஐஸை பார்த்துட்ருக்காங்க பாருங்கள். இப்போ டோர் சடனாக ஓப்பன் ஆகுது. இப்போ 2 பேரும் போய் சக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்து அந்த எடுத்துகிட்ட டைம் தான் கீழே கூப்பிட்டாங்க அப்படின்றாங்க. இந்த சைடு இது வரும் அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு டேவோ அந்த டோரை சாத்திட்டு கம்முன்னு போயிடுறாங்க. இப்போ 2 பேருக்குமே ஒரு ஆக்வர்டான சுச்சுவேஷன். ஏன்னா 2 பேரும் க்ளோஸாக நின்றுட்டு இருக்கும்போது டயாங் வந்திருப்பார். இப்போ ஜிம்மினும் கீழே போகலாம் அப்படின்றாங்க. இந்த சைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படி ஜிம்மன் கிட்டே வந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் ஜிம்மனை பார்த்துட்டு அவர் கையை கொடுக்குறாங்க. இப்போ ஜிம்மனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹேண்டை பிடிச்சிக்கிறாங்க. இந்த சைடு டயாங்க, அச்சோ 2 பேரும் க்ளோஸாக இருக்கும்போது நடுவில் போயிட்டோமோ, ஆனால் 2 பேரும் அழகாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட் டயாங் ஸ்மைல் பண்ணிட்டே போகிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டேவோ அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அவரோட ரூமுக்கு போகிறாங்க. அந்த சைடு போனால் சுகா தான் அப்படியே டேவோ பார்த்துட்டு, என்னாச்சு என்ன ஸ்மைலு அப்படின்றாங்க. இல்லை நான் ஜிம்மனோட ரூமுக்கு போயிருந்தேன்னா அப்படின்றாங்க. அங்கே ஜங்குக்கும் ஜிம்மன் 2 பேரும் க்ளோஸாக நின்றுட்டு இருந்தாங்க. அது தெரியாமல் நான் டோரை ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. இந்த சைடு சுகாக்கு அதை கேட்டோன்னே சறுக்குன்னு ஆகுது. ஏன்னா அவருக்கு ஜிம்மனை ரொம்ப பிடிக்கும்ல, 2 பேர் லவ் பண்ணாங்கல்ல. அவர் ஜங்கு க்ளோஸாக நின்னோடனே அவருக்கு டக்குன்னு திரும்பி போயிட்டு அங்கே பார்த்து முறைக்கிறாங்க. இப்போ டே தான் என்னாச்சு அப்படின்ட்டாங்க. இந்த சைடு சுகா தான், ஒன்றும் இல்லை கிளம்பிட்டியா அப்படின்ட்டாங்க. இந்த சைடு அப்படின்ட்டாங்க. கீழே கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இந்த சைடு சுகாவும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேவை பார்த்துட்டு வா போகலாம் அப்படின்ற மாதிரி டேவை கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டியும் நடக்க ஆரம்பிக்குது. எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்குக் தான் ஜிம்மனை பார்த்துட்டு, ஜிம்மன் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன் அப்படின்ட்டாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் கேளுங்க அப்படின்றாங்க. ஆனால் அதுக்கு நீ ஓகே சொல்லுவியா அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான், அப்படி என்ன கேட்க போகிறீங்க அப்படின்றாங்க. எங்களோட டான்ஸ் ஆட வரியா அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக்கு தான், என் கூட டான்ஸ் ஆட வரியா அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் அப்படியே வந்து ஜங்குக்கு பார்த்துட்டு, கண்டிப்பாக அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக்கு தான், அப்பா அப்படின்றாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கேட்குறாங்க. இல்லை நீ முடியாத சொல்கிறேன்னு நினச்சேன் அப்படின்றாங்க. அப்பெல்லாம் இல்லை வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கிட்ட வந்து ஜிம்மன் கையை கொடுக்குறாங்க. இப்போ ஜங்குக்கும் ஜிம்மனும் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. சுகா அங்கே தான் உட்காந்துட்டு இருந்திருப்பாரு, அந்த பார் கவுண்டரில் உட்காந்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ அவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடுறது சுகா பார்க்குறாங்க. சுகா பார்த்தாலே அவளுக்கு செம்ம காண்டாகுது. இப்போ சுகாவும் அப்படி பார்த்துட்டே இருக்காங்க பாருங்க. டே தான், சுகா என்ன பண்ணுறீங்க அப்படின்றாங்க. இந்த சைடு சுகா தான் அப்படி டேவை பார்த்துட்டு, என் கூட டான்ஸ் ஆடவா அப்படின்றாங்க. இந்த சைடு அப்படின்ற மாதிரி டீ பார்க்குறாங்க. என் கூட டான்ஸ் ஆடவா அப்படின்னு சொல்லிட்டு டீயோட கையை பிடிக்கிறாங்க. இப்போ டீ தான், ஆனால் எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது அப்படின்றாங்க.
நான் சொல்லித்தரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு டீவை கூட்டிகிட்டு அவர் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. டீ வந்து அப்படியே வந்து சுகாவே பார்த்துட்டு இருக்காங்க. சுகாவா டேவை பார்க்கல, டே கூட தான் டான்ஸ் ஆடுறாரு, ஆனால் டேவை பார்க்கல, அவர் ஜிம்மினை தான் பார்த்துட்ருக்காரு. அவங்க 2 பேர் டான்ஸ் ஆடுறது இந்த சைடு சுகாவுக்கு செம்ம காண்டாகுது. அவர் டேவோட கையை பிடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. இப்போ சுகா என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. இந்த சைடு ஜங்குக்கு ஜிம்னு டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. ஜங்குக்கு வந்து ஜிம்னோட ஹிப்பில் கை வச்சுட்டு இருக்காரு. இந்த சைடு சுகாவுக்கு செம்ம கோவம் வருது. இந்த சைடு சுகாவா அப்படி டேவை பார்க்குறாங்க. இப்போ டே தான் சுகா என்னாச்சு, நீ ஆல்ரைட்டா அப்படின்றாங்க. இந்த சைடு சுகாவா அப்படி டேவை பார்த்துட்டு இப்போ சுகா என்ன நினச்சாருன்னு தெரியல, டீயோட ஹெட்டு பிடிச்சி டீயோட லிப்ஸை கிஸ் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த சைடு டீ தான் அவ்வளோ ஷாக்கிங்காக சுகாவை பார்க்குறாங்க. சுகாவா அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அந்த கிஸ் அப்படியே பிரேக் பண்ணுறாங்க. இந்த சைடு டீ அப்படியே வந்து சுகாவே பார்த்துட்ருக்காங்க. டீக்கு அவ்வளோ ஷாக், அப்படியே சுகாவே பார்த்துட்ருக்காங்க. இந்த சைடு சுகாவா அப்படி கிஸ் பண்ணிவிட்டு டீயோட கையை விட்டுட்டு இந்த சைடு ஜிம்மினையும் ஜங்குக்கே பார்க்குறாங்க. இந்த சைடு ஜிம்மினா ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பியாக டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. ஜிம்மினோட ஹிப்லேருந்து ஜங்குக்கு ஒன்றும் ஹேண்ட் எடுக்கலை. சுகாவுக்கு அதை பார்த்தோன்னே செம்ம காண்டாகுது. இப்போ டீ கூட டான்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பார்ல, கிஸ் பண்ணிட்டு அப்படியே அவரை விட்டுட்டு அந்த இடத்த விட்டு அவர் நடந்து போயிடுறாரு. இந்த சைடு டீக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி. இப்போ டீ என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே ஒரு லிப்ஸில் ஹேண்டை வச்சு பார்க்குறாரு. இப்போ சுகா எனக்கு கிஸ் பண்ணார் தானே அப்படின்னு சொல்லிட்டு டீ அவ்வளோ ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காங்க. ஆனால் சுகா அந்த இடத்த விட்டு பாட்டு நடந்து போயிட்டே இருக்காரு. இப்போ டீக்கு ஒன்றுமே புரியல. இப்போ டீ தான் அப்படியே அந்த இடத்துல நின்றுட்டுருக்காங்க பாருங்க. டயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது. இப்போ டீ தான் அப்படின்ற மாதிரி திரும்புகிறாங்க. இந்த சைடு சுகாவோட அம்மா தான், என்னாச்சு, எதுக்கு இங்கே தனியாக நின்றுட்டுருக்கா அப்படின்றாங்க. இந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீயோட கையை பிடிச்சிட்டு அவங்களும் அப்படியே கூப்பிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு காமிச்சா சின்ன ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பியாக வந்து 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. இந்த சைடு ஜங்கு தான் நல்லா தானடா ஆடுற அப்படின்னா அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான், எனக்கு டான்ஸ் பண்ண தெரியாதுன்னு நான் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜிம்மினை அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே ஆடிட்டுருக்காங்க. ஜங்குக்கு அப்படியே ஜிம்மனோட ஃபீஸை பார்த்துட்டு ரொம்ப ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜிம்மன் கூட ஆடிட்டுருக்காங்க. இந்த சைடு அப்படியே கட் பண்ணி காமிச்சா சுகா தான் அவரோட ரூமுக்கு வந்திருப்பாங்க. சுகாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அவர் ரூமில் வந்து தலை கை வச்சுட்டு உட்காந்துட்ருக்காங்க. அவருக்கு அந்த தாட் தான் ஜிம்மனோட ஹிப்பில் ஜங்கு கை வச்சார். அதுதான் அவருக்கு டென்ஷனாக ஆகுது. ஜிம்மன் கூட அவன் எப்படி ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. பக்கத்தில் இருக்க பொருள்லாம் தள்ளி விடுறாங்க. அதில் இருக்க கிளாஸ் பொருள்லாம் டம்மு டம்முன்னு கீழே விழுது. இப்போ சுகா தான், இதுக்குடா ஜங்குக்கு அவனை தொட்ட, அவன் என்னோட லவ்வர், நீங்கள் எப்படி தொடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சுகா கத்திட்டு இருக்காங்க. இப்போ சுகா தான் அப்படியே வந்து கத்திட்டு அப்படி உட்காராங்க பாருங்க. இப்போ தான் சுகாவுக்கு ரியலைஸ் ஆகுது. இப்போ சுகா தான், ஆமாம் அவனோட ஹஸ்பண்ட் தானே அவனை தொட்டான், அதில் நமக்கு எது கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு சுகா நினைக்கிறாங்க. ஆனால் அவன் என் லவ்வர், அவன் எப்படி தொடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு சுகா அவருக்கு அவரே பேசிட்டு கொலாப்ஸ் ஆகிட்டுருக்காரு. சுகாக்கு என்னென்னா ஜிம்மன் அவர் லவ் பண்ணுறாரு, ஆனால் ஜங்குக்கு எப்படி தொடுவான், ஆனால் ஜங்குக்கு அவரோட ஹஸ்பண்ட், ஸோ அவன் தொடுறான். அவருக்கு டபுள் மைண்டாக இருக்குது. அவருக்கு டபுள் மைண்டில் அவர் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே ஒரு டென்ஷனில் இருக்கார். இப்போ சுகா தான், கரெக்டு தான் அவன் அவனோட ஹஸ்பண்ட், ஸோ ஜங்குக்கு அவனை தொட்டதில் தப்பு இல்லை, நீ தான் கோவப்படக்கூடாது. சுகா அவன் லைஃப்பை ஹாப்பியாக தான் என்ஜாய் பண்ணுறான். சுகா சிவனோட மறந்துட்டான். சிவன் ஞாபகம் இல்லவே இல்லை, அவன் ஹாப்பியாக இருக்கான். உனக்கு என்ன வேணும், எங்கே இருந்தாலும் சிம்மன் ஹாப்பியாக இருக்கணும். அப்போ சிம்மனுக்கு நீ தொல்லை இருக்கக்கூடாது, ஆனால் ஹாப்பியாக இருக்கணும் தானே நீ ஆசைப்பட்டா. சிம்மன் இப்போ ஹாப்பியாக தான் இருக்கான். சிம்மன் இப்போ ஹாப்பியாக தான் இருக்கான். ஸோ நீயும் அவன் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவரே பேசிட்டு ரொம்ப கொலாப்ஸ் ஆகிட்டுருக்காரு. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ சிம்மன், ஜங்கு, சுகா, டே, அப்புறம் டேயோட அம்மா அப்பா, ஜேகேயோட அம்மா அப்பா எல்லாருமே இருக்காங்க. இப்போ எல்லோரும் அப்படியே வந்து டின்னருக்கு தான் உட்காந்துட்ருக்காங்க. இப்போ ஜிம்மன் தான், அத்தை நான் சர்வ் பண்ணுறேன் அப்படின்றாங்க. இட்ஸ் ஓகே ஜிம்மன் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவே எல்லாருக்கும் சர்வ் பண்ணுறாங்க. இந்த சைடு சுகாவா, அம்மா அது கொஞ்சம் டயாங்க்கு நிறைய வைங்க, அவனுக்கு பிடிக்கும் அப்படின்றாங்க. இப்போ டயாங்கே சுகாவை பார்க்குறாங்க, என்ன ஒரு புதுசாக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சைலண்டாக இருக்காங்க. இந்த சைடு சுகாவை பார்த்துட்டு ஜிம்மனும், ஓ டயாங்க்கும் சுகாவுக்கும் செட் ஆகிடுச்சு போல்,
அப்படின்னு நினச்சிட்டு அவரும் ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு சம்புக் தான் இந்தா இதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸை வந்து ஜிம்மனுக்கு கொடுக்குறாங்க. இந்த சைடு சுகாவா இந்தா தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெலாம் கொடுக்குறாங்க. டேக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது, என்னடா பண்ணுறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு டேக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது, இருந்தாலும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டேவும் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. ஜிம்மன் தான் அப்படியே வந்து டெரஸில் நின்றுட்டு டீ கூட பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ டீ தான் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள். இப்போ ஏட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் தான். இப்போ டீ தான் அப்படி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல சுகா தான் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு டேவை பார்த்து கேட்குறாங்க. இல்லை ஜிம்மன் கூட பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்றாங்க. பனியில் நின்று பேசிகிட்ருக்க இந்தா கூட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு டயாங்குக்கு வந்து சுகா ஸ்வெட்டர்லாம் போட்டு போயிட்டாங்க. ஜிம்மன் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த சைடு டேக்கே என்னடா இது, என்னடா பண்ணுறது இவர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புதுசாக இருக்குது. டேவை பார்த்துட்டு சுகா தான் ஸ்வெட்டர் போட்டு கூட குளிராக இருக்குல்ல, பனியில் எதுக்கு நின்றுட்டுருக்க, சீக்கிரமாக வா சரியா, நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு டேவை பார்த்துட்டு சுகாதா ஸ்மைல் பண்ணிவிட்டு டேவோட ஹெட்டில் ரைட்டாக ரப் பண்ணுறாங்க. இந்த சைடு சுகாவை பார்த்துட்டு ஜிம்மனும் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. சுகாவும் அப்படியே ஜிம்மனை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு சீக்கிரமா டே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த இடத்த பற்றி போய் நடந்து போயிட்டாங்க. இந்த சைடு டேவை பார்த்துட்டு சுகா தான் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் அப்படி டேவை பார்த்துட்டு சுகாவை ரொம்ப நல்லா கேரிங்காக பார்த்துக்கிறாரு போல் அப்படின்றாங்க. இந்த சைடு டே தான் சுகா போகிற இடத்தையும் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ ஏய் டேங் அப்படின்றாங்க. இப்போ டே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் பக்கம் திரும்புகிறாங்க. சுகாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு போல் அப்படின்றாங்க. இந்த சைடு அப்படின்றாங்க. இந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படி ஸ்மைல் பண்ணிட்டு சரி போ சுகாவை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு போல் போ அப்படின்றாங்க. இந்த சைடு என்னடா அது வந்து அப்படின்றாங்க. போடா போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனும் ஸ்மைல் பண்ணிட்டு சரி குட் நைட் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனும் அப்படியே வந்து அந்த ஸ்டெப்ஸை இறங்கி அவரோட ரூமுக்கு வராங்க. ஜிம்மன் நினச்சி தான் வராங்க. ஓகே 2 பேருக்குள்ள நல்லா செட் ஆகிடுச்சு, சுகாவுக்கு டீ நல்லா இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அவரோட ரூமுக்கு வராங்க. ஓகேடா, இந்த பாட்டு நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட் ஃபிலிம் போட பார்க்குறேன். பாய்.